மூன்றாவது வார்த்தை திருவார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த மூன்றாம் திருவார்த்தை. எடுத்தவர்கள் வாசிங்கள். யோவான் 19ஆம் அதிகாரம் வசனம் 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அங்கே நின்ற தம் அன்பாய் இருந்த சீசரையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே இந்த மூன்றாவது திருவார்த்தை பாத்தீங்கன்னா தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா உறவு என்கின்ற தலைப்பின் கீழாக சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். உறவு என்கின்ற தலைப்பின் கீழாக நம்ம என்ன செய்ய போறோம், சில காரியங்களை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். ஸ்திரீயே, அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்கும் உள்ள உறவை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்கும் உள்ள உறவை என்ன செய்ய போறோம், இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பரலோக உறவும் முக்கியம், பூலோக உறவும் முக்கியம். சரிங்களா? பரலோக சித்தத்தை அவர் செய்தார், பூலோகத்துக்குரிய சித்தத்தையும் அவர் என்ன செய்தார், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தையும் அவர் செய்தார். சரிங்களா? அப்போ நம்ம இந்த நாளிலே 3 நபர்களை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். உறவின் கீழாக 3 நபர்களை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது பாத்தீங்கன்னா இயேசுவின் தாய் மரியாள், இரண்டாவது அன்பு சீடர் யோவான், மூன்றாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர்கள் 3 பேரை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது இயேசுவின் தாய் மரியாள். அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய நற்குணங்கள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். சரிங்களா? அதுல பாத்தீங்கன்னா தூய்மை, தாழ்மை, மகிமை அப்படின்னு சொல்லி 3 நற்குணங்களை நாம் பார்க்கிறோம். தூய்மை, அவர் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்? அவரு ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்குள்ள என்ன இருந்தது? தாழ்மை இருந்தது. தாழ்மைனா தேவகுமாரனை என்ன செய்ய போறாரா, தன் வயிற்றிலே சுமக்கிற ஒரு பாக்கியம் யாருக்காவது கிடைக்குமா? சோ என்ன செய்தார், அவர் அதை பெருமையாக நினைக்கவில்லை. அவர் என்ன செய்தாராம், தன்னை அடிமை என்று சொல்லி தன்னை தாழ்த்தினாராம். ஃபர்ஸ்ட் எப்படி வாழ்ந்தார்? ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அடுத்தது பாத்தீங்கன்னா தாழ்மையின் ரூபம் எடுத்தார். சரிங்களா? தன்னை அடிமை என்று சொல்லி தன்னை என்ன செய்தாராம், தாழ்த்தினார். அதனால தேவ மகிமையை என்ன செய்தாராம், அவர் பெற்றுக்கொண்டாங்களாம். மரியாள் என்ன செய்தாங்களாம், தேவ மகிமையை அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க. எப்படி பெற்றுக்கொண்டார்கள்? மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வயிற்றிலே சுமப்பதற்கான ஒரு பாக்கியத்தை பெற்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வயிற்றிலே சுமக்கும் ஒரு பாக்கியத்தை பெற்றார்கள். அப்படி எந்த ஒரு பெண்ணுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை யார் பெற்றிருந்தார்? மரியாள். அதனாலதான் அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சா? மகிமை. சரிங்களா? சோ தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க, தாழ்மை தரித்து கொண்டார்கள். அதனால அவங்களுக்கு என்ன கிடைத்தது? மகிமை. சரிங்களா? அது யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைத்தது? மரியாளுக்கு கிடைத்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வயிற்றிலே சுமந்து என்ன செய்தார்களாம்? பெற்றெடுக்கும் ஒரு பாக்கியம். பாலூட்டி சீராட்டி என்ன செய்தார்களாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வளர்த்தார்கள். பாலூட்டி சீராட்டி என்ன செய்தார்களாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் வளர்த்தார்கள். நல்ல ஒரு முறையிலே என்ன செய்தார்கள்? யோசேப்பும் மரியாளும் ஒரு நல்ல முறையில என்ன செய்தார்களாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வளர்த்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ இப்படி என்ன செய்யும்போது அப்படி அவர் என்ன செய்யறார்? ஒவ்வொரு ஸ்டேஜா அவர் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஆண்டவர் இப்போ சிலுவையை என்ன பண்ண போறாராம்? சுமக்க போறாரு. அவர் சிலுவையிலே தன்னையே என்ன செய்ய போறாரு? ஆமா, பலியிட போறாங்க. சரியா? என்ன செய்ய போற? அப்போ ஒரு மூத்த மகன் என்ன பண்ண போறாங்களா? சிலுவையிலே அறைய போறதை யார் பார்க்கிறார்? மரியாள் பார்க்கிறாங்க. சரிங்களா? அது எப்படி அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்கள். உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உயிர் போடும் என்றான்.
இது யார் சொல்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிமியோன் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார், ஒரு பட்டயம் மரியாளின் இருதயத்தில் ஒரு பட்டயம் என்ன செய்யுமா, உருவி போகும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் உரைத்ததை நாம் பார்க்கிறோம். மரியாளுக்கு தீர்க்க தரிசனமாய் உரைத்ததை நாம் பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ பட்டயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொல்லப்பட போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போறார், சிலுவையில அவர் என்ன செய்ய போறாராம், அறைந்து அவர் என்ன செய்ய போறாங்களா, கொல்லப்பட போகிறார் என்று சொல்லிதான் அந்த பட்டயம் என்கிறதற்கு அர்த்தம். எப்படி அப்படின்னா, யூத தலைவர்கள் என்ன செய்ய போறாங்க, அவரை கொலை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி யார் அறிந்திருந்தா, மரியாள் என்ன செய்தாங்க, அறிந்திருந்தாங்களாமா. யார் அறிந்திருந்தா, மரியாள் அறிந்திருந்தாங்க. அதை என்ன செய்ய போறாங்களா, அவங்களோட கண்களால அதை பார்க்க போறாங்க. தன்னுடைய மகன், யாராவது அப்படியே யோசிப்பாங்களா, நினைச்சு பாருங்க, தன்னுடைய மகன் என்ன செய்ய போறார், சிலுவையிலே கொல்லப்பட போகிறார் என்று சொல்லி மரியாள் அறிந்திருந்தாங்க. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்களுக்குள்ள எவ்வளவு பாரங்கள் இருந்திருக்கும் இல்லையா? இப்போ நம்மளுடைய மகனுக்கோ இல்ல மகளுக்கோ சில என்ன சொல்ற, ஒரு சின்ன காயம் ஏற்பட்டா கூட ஒரு சின்ன காயம் ஏற்பட்டா கூட என்ன செய்ய முடியாது, நம்மளால அதை தாங்கிக் கொள்ள முடியாது இல்லையா? நம்ம மகளுக்கோ இல்ல மகனுக்கோ நம்ம பிள்ளைகளுக்கோ அப்படி ஒரு சின்ன காயம் ஏற்பட்டா கூட என்ன செய்ய முடியாது, நம்மளால அதை தாங்கிக்க முடியாது. அப்படித்தான் மரியாள் தன்னுடைய மூத்த மகனை என்ன செய்யறாங்கன்னா, அப்படியே அந்த சிலுவையில ரத்தத்தால ஒழுகி இருக்கிற காட்சியை பார்க்கும் பொழுது என்ன செய்ய முடியல, அவங்களால அதை தாங்கிக் கொள்ள முடியல. அவங்களுக்குள்ள என்ன இருந்தது பாத்தீங்கன்னா, பாரம் இருந்தது, சஞ்சலம் இருந்தது, தவிப்பு இருந்தது. சரிங்களா? அப்போ தன்னுடைய மகன் இப்படி கொல்லப்பட போகிறார் என்று சொல்லி அவங்களுக்குள் எவ்வளவு வேதனை இருந்திருக்கும், எவ்வளவு கண்ணீர் இருந்திருக்கும் இல்லையா? ஆனா ஆண்டவர் அந்த தாயோட தவிப்பை யார் பார்க்கிறா, தன்னுடைய மகன் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார் இல்லையா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் பார்க்கிறார். தன்னுடைய தாயோட தவிப்பை அவர் என்ன செய்றார் பார்க்கிறார். அப்போ பாத்தீங்கன்னா அந்த சிலுவையின் பாரத்தையும் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார், அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய தாயின் பாரத்தையும் அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். சரிங்களா? அப்போ அந்த தாயின் தவிப்பை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு, ஸ்திரீயே அதோவும் மகன். அப்போ அந்த சீஷனை பார்த்து அதோவும் தாய் என்று சொல்லும் பொழுது என்ன செய்தார், அந்த சீஷன் தன் தாயை தன்னிடமா சேர்த்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த சீஷன் என்ன செய்தாராம், தன் தாயை தன்னிடமாய் சேர்த்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாரத்தையும் சுமந்தார். என்ன செய்தார், தன் தாயின் பாரத்தையும் அவர் சுமந்தார். அவர் என்ன செய்தாராம், தன் தாயை அப்படியே அவர் விட்டு விடவில்லை. சரிங்களா? அப்ப யார் கையில் அவர் ஒப்படைக்கிறார் என்று சொல்லி பார்த்தால், அன்பு சீஷன் யோவான் கையில் என்ன செய்யறார், ஒப்படைக்கிறார். இப்போ அவங்க மனம் எப்படி இருந்திருக்கும் இல்லையா, ஒரு மனம் லகுவா இருந்திருக்கும் அவங்களுக்கு. சரிங்களா? அப்போ ஏனென்றால் யோசேப்பு அவருடைய கணவர் மரித்திருந்தார். சரிங்களா? அப்போ தன்னுடைய மகளைத்தான் என்ன செய்தார், அவர் நம்பி இருந்தார். அவருடைய கணவனை அவர் இழந்திருந்தார். சோ அதனால யார் அவர் நம்பி இருந்தார், தன் மகனைத்தான் அவர் நம்பி இருந்தார். சரிங்களா? ஆனா தன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், தன் தாயை அவர் அப்படியே விட்டு விடவில்லை. சரிங்களா? அதற்கு என்ன செய்தார், ஒரு பொறுப்பை யாரிடத்துல ஒப்படைத்தார், யோவான், அன்பு சீஷன் யோவான் இடத்துல ஒப்படைத்தார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், அன்பு சீடன் யோவான். சரிங்களா? நூற்றுக்கணக்கான சீஷர்கள் யார் கூட இருந்தாங்களாமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நூற்றுக்கணக்கான சீஷர்கள் இருந்தாங்க. அதுல ஒரு குரூப் பாத்தீங்கன்னா 22 பேர் இருந்தாங்களாமா. சரிங்களா? அதுல ஒரு குருவுல 12 பேர் இருந்தாங்களாம். 12 பேர் இருந்தாங்க. அதற்கு நடுவில் பாத்தீங்கன்னா நெருக்கமான 3 சீஷர்கள் இருந்தாங்க, பேதுரு, யாக்கோபு, யோவான். இப்படி 3 சீஷர்கள் என்ன செய்தார்களா, ஆண்டவரோடு நெருக்கமா இருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சீஷன் மட்டும் அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தார். அவர் யாரு, யோவான் மாத்திரம் தான் என்ன செய்தா, ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த சீஷன். எல்லாரும் அவர் விட்டு போய்விட்டார்கள். கடைசி நிமிடத்துல அவர் கல்வாரியில சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சீஷனும் அவரிடத்துல இல்லையா. சரிங்களா? ஆனா யார் இருந்தா,
யோவான் மாத்திரம்தான் அவர் மரண தருவாயில் இருக்கும் பொழுது கூட அவர் அருகில் நின்று கொண்டிருந்த ஒரே சீஷர் யாருன்னு பாத்தீங்கன்னா யோவான் மாத்திரம்தான் என்ன செய்தாரா, அவர் அருகில் இருந்தது. சிலுவையின் அருகில் யோவான் மாத்திரம்தான் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? பாத்தீங்கன்னா அப்போ என்ன செய்தார்கள், யோவான் பாத்தீங்கன்னா நிறைய நற்செய்தி நூல் எழுதினார். அதற்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்தார், அவரை அழைத்தார் ஊழியத்திற்கென்று. யோவானை அழைத்து என்ன செய்தார், நிறைய ஊழியங்கள், நற்செய்தி ஊழியங்கள் அவர் செய்தார், நற்செய்தி நூல் எழுதினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ யோவான் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு மனிதர் இடத்துல ஆண்டவர் என்ன செய்தார், தன் தாயை என்ன செய்தார், அவருடைய பொறுப்பிலே விட்டு விட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ இப்ப பாத்தீங்கன்னா நிறைய சீஷர்கள் என்ன செய்தார்கள், ஆண்டவர் கிபி 33 பாத்தீங்கன்னா இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு பாத்தீங்கன்னா நிறைய சீஷர்கள் என்ன செய்தார்கள், ரத்த சாட்சிகளாய் மரித்தார்களாம். சரிங்களா? யாரு, யூதா, பேதுரு, அப்புறம் பாத்தீங்கன்னா யாக்கோபு, தோமா, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரத்த சாட்சிகளாய் மரித்தார்களாம். சரிங்களா? ஆனா யோவான் மாத்திரம் என்ன செய்த தெரியுங்களா, ஒரு பூரண வயது உடையவராய் இருந்து, ஏனென்றால் தன் தாயை பராமரிக்கும் ஒரு பொறுப்பை என்ன செய்தார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்திலே கொடுத்திருந்ததுனால அவர் என்ன செய்தார், பூரண வயது உடையவராய் இருந்து அவர் மரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரிங்களா? பூரண வயது உடையவராய் இருந்துதான் என்ன செய்தார், அவர் மரித்தார். அப்போ அந்த அவர் மரிக்கும் முன்பதாக அவர் என்ன எழுதினார் தெரியுங்களா, வெளிப்படுத்தின விசேஷம் அவர் எழுதினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரிங்களா? வெளிப்படுத்தின நூல் அவர் மரிக்கும் தருவாயில் அதற்கு முன்பாக அவர் எழுதினார். அப்போ மரியாவுடைய இறுதி காலம் வரைக்கும் அவர் என்ன செய்தார், தன் தாயை பராமரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ வேத வசனம் அப்படியே சொல்கிறது, நீ நன்றாய் இருப்பதற்கும் பூமியிலே ஒரு வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீ யாரை கனம் பண்ண வேண்டுமா, நம் தகப்பனையும் நம் தாயையும் என்ன செய்ய வேண்டும், நம் கனம் பண்ண வேண்டும். சரிங்களா? யாரு கனம் பண்ணணும், நம்ம நன்றா இருப்பதற்கும் பூமியில வாழ்நாள் நம்ம நீடிக்கணும். அப்படிதான் யோவானுக்கு என்ன செய்தார், ஆண்டவர் ஒரு பூரண வயதை கொடுத்தார் இல்லையா. நிறைய ரத்த சாட்சிகளா மரித்ததை நம்ம சீஷர்களை பார்த்தோம். ஆனா யோவான் மாத்திரம் பாத்தீங்கன்னா பூரண வயது உடையவராய் இருந்து மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ நம் யாரை கனம் பண்ண வேண்டும், நம்மளுடைய தகப்பனையும் நம் தாயையும் என்ன செய்ய வேண்டும், நாம் கனம் பண்ண வேண்டும். சரிங்களா? மூன்றாவதாக யாரை குறித்து பார்க்கிறோம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் யாரை பார்த்தோம், மரியாள். அடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாய் மரியாள். இரண்டாவதாக அன்பு சீஷன் யோவானை குறித்து பார்த்தோம். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்ல தெய்வம் இல்லையா. அவர் நமக்காக தானே காயப்பட்டார் இல்லையா, நமக்காக தானே சிலுவையில் அடிக்கப்பட்டார். அப்ப உலக பாடுகளை என்ன செய்தார், இயேசுவின் சரீர பாடுகள் மத்தியிலும் அவர் என்ன செய்தாராம், நியாயப்பிரமாணம் சரிங்களா, நியாயப்பிரமாணம் முழுவதையும் அவர் நிறைவேற்றினார். தீர்க்க தரிசனங்களை அவர் நிறைவேற்றினார். சரிங்களா? நியாயப்பிரமாணம்னா என்ன, மோசே எழுதின நியாயப்பிரமாணம் நமக்கு தெரியும் இல்லையா, 10 கட்டளைகள் இல்லையா. அப்போ ஒரு முதல் கட்டளை என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா, உன் தாயையும் உன் தகப்பனையும் நீ கனம் பண்ணுவாய். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படித்தான் தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் என்ன செய்தார், கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி இருந்தார், தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் அவர் கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த நாளிலே நாமளே நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களா இருக்கிறோம். சரிங்களா? எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தையும் அவர் நிறைவேற்றினார் இல்லையா, பூமிக்குரிய சித்தத்தையும் அவர் என்ன செய்தார், நிறைவேற்றினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் தாயை என்ன செய்தார், அவர் அப்படியே விட்டு விடவில்லை. சரிங்களா? அவர் தன் தாய் என்ன செய்தார், விட்டு விடவில்லை. ஆனா அவர் என்ன செய்தார், ஒரு பொறுப்பை, அதாவது என்ன செய்தார், சில பொறுப்புகளை அவர் பகிர்ந்து கொடுத்தார். யாருக்கு, மரியாளுக்கும் யோவானுக்கும். சரிங்களா? அப்படித்தான் யோவானுக்கு சில பொறுப்பை கொடுத்தார். என்ன என்றால் தன் தாயை பார்க்கிற ஒரு பொறுப்பை என்ன செய்தார், அவர் கொடுத்தார். ஏனென்றால் தன்னுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும் இல்லையா, பிதாவின் சித்தத்தை அவர் என்ன செய்ய வேண்டும், அவர் நிறைவேற்ற வேண்டும். அதற்காக அவர் என்ன செய்தார், யோவானுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். சரிங்களா? யோவானுக்கு என்ன ஒரு பொறுப்பை கொடுக்கிறார், தன் தாயை பார்க்கிற ஒரு பொறுப்பை என்ன செய்தார், அவர் கொடுத்தார். சரிங்களா? அப்போ
அப்ப இந்த நாளிலே நம்ம என்ன செய்யறோம், மூன்று நபர்களை குறித்து நம்ம பார்த்தோம். உறவு என்ற தலைப்பின் கீழாக ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்கும் உள்ள உறவை குறித்து நம்ம இந்த நாளிலே நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலே நாம் என்ன செய்கிறோம் சரிங்களா? இந்த நாளிலே நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நம் தாயையும் நம் தகப்பனையும் நம்ம என்ன செய்யறோம்? இந்த நாளில நம்ம கனம் பண்ணுகிறோமா? இல்லை. நிறைய இடத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சில பெற்றோர்கள் என்ன செய்கிறார், விடப்பட்ட நிலைமையிலே இந்த நாளில இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இந்த நாளில் என்ன செய்கிறோம், கைவிடப்பட்ட நிலைமையிலே நிறைய பெற்றோர்கள், கண்ணீரோடு வாழ்கின்ற பெற்றோர்கள் என்ன செய்ய, தன் மகன் பார்க்கவில்லையே என்று சொல்லி நிறைய பெற்றோர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், அப்படி செய்யவில்லை இல்லையா? தன்னுடைய தாயை என்ன செய்தார், அவர் அப்படியே விட்டு விடவில்லை. அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் என்ன செய்தார், தன் தாயை யோவானுடைய பொறுப்பிலே விட்டுவிட்டார். சரிங்களா? அப்ப இந்த நாளிலே நாம் எல்லாரும் ஒரு விசை நம்மளை நாமளே என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சரிங்களா? நம்முடைய தாயும் நம் தகப்பனையும் நாம் கனம் பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நன்றாக இருக்கும் இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. அப்போ நம் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நாம் யாரை கனம் பண்ண வேண்டும், நம் தாயும் நம் தகப்பனையும் நாம் கனம் பண்ண வேண்டும். நீ நன்றாய் இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயையும் உன் தகப்பனையும் நீ கனம் பண்ணுவாங்க. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையில ஆசீர்வதித்து தருவாராக. நம்ம யாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஒரு நிமிடம் பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் இந்த வார்த்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். இசப்பா, உறவு என்கின்ற வார்த்தை குறித்து ஆண்டவரே, தாய்க்கும் ஒரு மகனுக்கும் உள்ள உறவை குறித்து ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் தியானித்தோம். இசப்பா, நாங்களும் இந்த நாளிலே அப்படி எங்களுடைய பெற்றோர்களை ஆண்டவரே நாங்கள் கனம் பண்ணுகிறவர்களாய் நாங்கள் அவர்களை அப்படியே விட்டு விடாதபடி ஆண்டவரே நாங்கள் கடைசி நிமிடம் வரை ஆண்டவரே அவர்களை பராமரிக்கிற ஒரு பொறுப்பை ஆண்டவரே நீர் எங்கள் கைகளை கொடுத்திருக்க, அதை நாங்கள் சரியா நேர்த்தியா நாங்கள் செய்யத்தக்க பிள்ளைகளா இருக்க கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு ஒரு வழி வாசல் ஏற்படுத்தி கொடுங்க. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நாங்கள் சும்மா உட்கார்ந்து கேட்டுவிட்டு திரும்பவும் உலக பிரகாரமான காரியத்துக்கு நாங்கள் பழைய காரியங்களுக்கு நாங்கள் அப்படியே சென்று விடாதபடி ஆண்டவரே இதை இருதயத்திலே வைத்துக் கொண்டு நாங்கள் சிந்திக்கிறவர்களா இந்த நாளிலே இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. எல்லாவற்றோட கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.